2 சென்டா 2 சென்ட் சொல்லு. 2 சென்ட் எழுதிட்டியா? சொல்லு. அதான் 2 சென்ட் வந்து 15 ருபீஸ்னு எழுது. சீக்கிரமாக எழுது. கடை ஒரு 15னா என்னது? 15 ருபீஸ். 15 ருபீஸ்னு எழுது. என்ன சொல்லுவாங்க சொல்லு. கடை இதில் ஸ்வை ஸ்வெண்ட்டுன்னு எழுது. ஸ்வை ஸ்பெல்லிங் சொல்லு. இதை எழுது. அப்படியே காப்பி பண்ணத. ஸ்வையா? இதில் வந்து ஃபியூன்ஃபுன்னு எழுது. இது ஸ்வை கிடையாதோ? இதை கட் பண்ணி ஃபியூன்ஃபுன்னு எழுது. ஸ்பெல்லிங் சொல்லு. ஃபியூன்ஃபுன்னு எழுத. எதை உனக்கு தெரிஞ்சது எழுது. ஃபியூன்ஃபுன்னு எழுதுமா? ஃபின்ஃபா. FUN தெரிஞ்சதே எழுது. ஃபின்ஃப். சொல்லு. எழுதிட்டியா? அவ்வளோதான். ஒழுங்காக சொல்லுனா சொல்ல மாட்டேன். 5 சென்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் என்ன சென்ட்டு? அதுக்கு மேலே உள்ளே சொல்லு. நம்ம 1 ரூபா 5 ரூபா அப்படி சொல்லுதோம்ல, அதே போல் சொல்லு. அதுக்கு யோசிக்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கடைன்னு பண்ண லைட்டை போடுமோல. 10 சென்ட் எழுது. அதுக்கடுத்து 10 சென்ட் எழுது. இது 5. 5னா 5. இது எவ்வளோ? 10. அப்படியே வரிசையாக சொல்லு. திஸ் இஸ் ஆஃப் 10 சென்ட். சொல்லு. 10 சென்ட் எவ்வளோ ரூபா? 20 சென்ட் 15 ருபீஸ். எவ்வளோ வரும்னு சொல்லு பார்ப்போம். 20 சென்ட்னா 10 சென்ட்னா ஐயோ 10 சென்ட்டா 20 சென்ட்டா? இது 10 தான் இப்போ போட்டு. 10. இப்போ ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன். 100 சென்டெல்லாம் இருக்குது. 100 சென்ட் சொல்லிட்டு 1 ஈரோ. அப்போ இது வந்து 2 ருபீஸ். 2 சென்ட் வந்து 2 ருபீஸ். 5 சென்ட் வந்து 6 ருபீஸ்னு போடு. என்னத்தை தான் சொல்லுது எனக்கும் தெரியல. 2 சென்ட் 2 ருபீஸ் அப்படின்னு போடு. நீ தானே அப்படி சொன்ன. சொல்ல தான் செய்வாங்க. 1000 பேர் 1000. இது சொல்ல 5 சென்ட் வந்து 5 ருபீஸ்னு போடு. அது தலையும் தெரியும். 5னா இது என்ன சொல்லணும்? அதெல்லாம் ரைட்டு. அடுத்து வா. ஃபின்ஸு. அதெல்லாம் ரைட்டு. 10 சென்ட்டுக்கு வா. 5 ஒரு 10 சென்ட் வந்து 10 ரூபா. 10 ருபீஸ்னு போடு. இது 2வா? 2க்குன்னா என்ன எழுதணும்னு சொல்லு. கரெக்டாக தானம்மா எழுதியிருக்கேன். ஏமா கட் பண்ணுற? 2க்கு ஸ்வையா? ஆமாம் கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை விடு. 10 தடவை ஒரே விஷயத்த பண்ணுற. அப்படி பண்ண தப்பா எனக்கே குழப்பம். ஸ்வை ஒரே விஷயத்த ஒரே தடவை பண்ணணும். ஸ்வை சொல்லு. அடுத்த 10 சென்ட் எழுத டக்குன்னு எழுது. ஒரு கையை மூவ்மெண்ட் ஸ்பீடாக போடு. இவ்வளோ நேரம் தப்பாக சொல்லிட்டேன். கரெக்டாக கொடுக்க நீ தப்பாக எழுது. ஆமாம் நீ தான் தப்பாக சொன்ன. சும்மா கடான்னு சொல்லு. 10 சென்ட் கடைன்னு எழுது. கடன் தப்பாயிரும். சொல்லு. 10ன்னு எழுது. 10 ருபீஸ்னு போடு. மற்றதெல்லாம் நீனே எழுது. கற்றுக்கோ. 10 தெரியா சொல்லு. ஜேன் அப்படின்னு எழுது. ஸ்பெல்லிங் சொல்லு. ஸ்பெல்லிங்னா டக்குன்னு எதோ தெரிஞ்சது எழுது. ஸ்பெல்லிங் சொல்லு. ZEHN. உனக்கு எல்லாமே ZEHN. இதெல்லாம் கூகுள்லேயே கிடைக்குது. இதெல்லாம் நீ பார்த்து இது சொல்லு. இதெல்லாம் நீ எழுதணும் தமிழில். என்கிட்ட கேட்கக்கூடாது. எல்லா விஷயம் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரியா? சில விஷயம் நீனே எழுதணும். என் பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாது. உன் பிரெயினையும் யூஸ் பண்ணு. சொல்லு. $20 சென்ட் எழுதிட்டியா? 20 எழுதலை. 10 தான் எழுதியிருக்கேன். 10 தான் உள்ள 20 ஈரோ சென்ட் எழுதிட்டியா? எழுதலை ஒன்று. 20 எழுதலையா? 20 எழுது. ஹீரோவா? 20 ஈரோ இல்லை 20 சென்ட்னு சொன்னேன். 20 ஈரோ சென்ட். 20 ஈரோ சென்ட். சொல்லு. அப்போ எவ்வளோ வரும்? 10க்கு 10 ரூனா 20க்கு எவ்வளோ? 20யா? 20க்கு ஸ்வான்சிஷ். ஸ்பெல்லிங் சொல்லு. ZAHN. HN. ZIG. தமிழ் சென்சிக் 10 20 20
rupees. சொல்லு. 20 முடிஞ்சிட்டு 1 முடிஞ்சிட்டு 2 ஹீரோ கொடு. 2 ஹீரோனா 162 170 rupees. அவ்வளோதான். 1 எழுதிட்டேன், 2 எழுதிட்டேன், 5 எழுதிட்டேன், 10 சென்ட் எழுதிட்டேன். எழுதிட்டியா? ஜுவாய் ஹீரோ. ஸ்பெல்லிங் ஜுவாய், அதே தான் இந்த ஜுவாய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. அது எப்படி அதுக்குள்ளே முடிஞ்சிடும்? அவ்வளோதான். 1 இருக்குது இங்கே. 1 2 சென்ட்டு முடிச்சிட்டியா? 2 சென்ட்டு 5 சென்ட்டு அப்புறம் 10 சென்ட்டு 5 சென்ட்டு 10 சென்ட் எழுதிட்டியா? எழுதிட்டா. 1 ஹீரோ 2 ஹீரோ. அவ்வளோதான். இது வந்து காயின்ஸ். இது வந்து பணம் கிடையாது, காயின்ஸ் இது. அதே போல் நிறையா இருக்குது. அதே போல் எல்லாம் வேணா குரூப்பாக போட்டு பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்னு? இல்லை அதை சொல்ல, வேறு இருக்கான்னு வேறு இதில் உள்ளதை எடுத்து போடு. அவ்வளோ எதெல்லாம் சொன்னி அது உள்ளே எடுத்து போடு. இது என்னது? இது எத்தனை? இது 1 சென்ட். ஆஃப் 1 சென்ட் எவ்வளோ சொல்லுவா? அது சொல்லவே இல்லை நீ. 1 சென்ட் இதா? 1 ஹீரோ சொல்லியிருக்கேன். 1 சென்ட் சொல்லலை. திஸ் இஸ் 1 சென்ட் சொல்லு. 1 cent is equal to 1 rupees. 10 cent 10 rupees. 1 rupeesக்கு என்ன சொல்லணும்? 1 rupees சரியா? ஆயின்னு ஸ்பெல்லிங் இதுதான். சொன்னதை உள்ளே போட்டு சொல்லு. என்ன போட்டது? அது சொல்லிட்டியா? உள்ளே போட்ட 10 cent எல்லாம் சொல்லியாச்சுல. சொன்னதெல்லாம் பாரு. சொல்ல எல்லாம் நீ உன் மைண்டில் இருக்கான்னு இப்போ இதில் இல்லாததை வை. இது உனக்கு புரிஞ்சுட்டுனா எல்லாத்துக்கும் புரியும். எப்போ இதில் இல்லாத காயினா இல்லை வையன்னு இங்கே எடுத்து வை. சொல்லாத. எல்லாமே சொல்லிட்டேன். பாரு, எல்லாம் சொல்லிட்டேன். அப்போ அந்த காயின் தான் நிறையா இருக்கோ? இந்த காயின் தான் ரொம்ப அடிஷ்னலாக மல்டிப்ளை பண்ணி இருக்கு. இதெல்லாம் சொல்லலை. இது ஒன்றா? யாரோட காயினே தெரியல. இல்லை ஆஃப் பண்ணலாம் மொபைலை. கீழே உடச்சிருப்பேன் இப்போ மொபைலை. இது வந்து ஜெர்மன் காயின். இது வேற காயின், போலிஷ் காயின். அப்போ இடம் அது எனக்கு தெரியாது என்னதுன்னு. கொடு காட்டு. இது வந்து அது என்னது காட்டல. போலாண்டு காயின். எனக்கு எப்படி வந்துன்னு எனக்கு தெரியல. அப்போங்க அது எப்படி வரும்? போலாண்டு. இவன் அவனா கத்துவான். அவன் பெரிய இவன் மாதிரி கத்துறதை தவிர ஒன்றும் தெரியாது. எத்தனை ரூபா? தெரியாது எனக்கு. போலாண்டில் நான் யூஸ் பண்ண. சரி விட்டுரு. சரி விட்டுரு. எல்லாம் சொல்லி சரி. இல்லை இல்லாத பாரு, இருந்தால் சொல்லு. உனக்கு தான் தெரியும். கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்குது நீ பேசி. அவ்வளோ இல்லை சும்மா அள்ளிப்படாத பாரு. எல்லாமே நான் யூஸ் பண்ணதுமா. நாங்கள் பணத்தை போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண சொல்ல. இல்லை சொல்லாத காயினை சொல்லு. எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ சும்மா அள்ளி போடு. எல்லாம் அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ வேணா பாரு. ஒன்று கூட வேறு. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு சொல்லி கொடுத்தோம்ல, பாரு. நீ 50 இருக்குது, அதை சொல்லலை. இங்கே கூட பார்ப்போம். 50 சென்ட் எழுது. அது எழுதலை பற்றியா? சும்மா எடுத்து போடுதான். பெரிய இது நீ 40 லட்சம் கொடுத்து செலவழிச்சதுக்கு இதை கூட சொல்ல. சூறாப்பாடா சொல்லேன். பெரிய இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 50 சென்ட் எவ்வளோ சொல்லுவாங்க? 50 சென்ட் 50 ரூபா. எப்படி கரெக்டாக சொல்லுதா? அதுக்கு சொல்லு. என்ன சொல்லு இங்கிலீஷில்? ஸ்பெல்லிங் சொல்லு. ஸ்பெல்லிங் சொல்லு. இங்கே எழுதுறோம், அங்கே எழுதுறேன். சொல்லு ஸ்பெல்லிங். இந்த ஸ்பெல்லிங் தான். அந்த ஸ்பெல்லிங் எழுதுனால ஜிஷ். இந்த ஃபியூன்ஃப் இருக்கா? இதுக்கப்புறம் ஜிஷ்னா 10ன்னு அர்த்தம். ஜிஷ்னா 10. ஃபியூன் ஜிஷ் தமிழில் சிஸ். இங்கிலீஷில் சிஸ். ஹிந்தியில் சிஸ். எல்லாம் சவுண்டாக குறா. ஒரு காய்ச்சிக்காத வேல் கத்திக்கிட்டு கிட. இதை சொல்லிட்டியால 20. இதா சொன்னேன் இப்போ. திஸ் இஸ் 50. இதானே சொன்னேன் இப்போ. இது சொல்லிட்டியா பாரு. இது சொல்லிட்டியா பாடேன். இல்லை சொல்லிட்டேன். அது எனக்கு தெரியாதுன்னா அதை விட்டுறணும், அப்படியே போட்டுறணும். இது சொன்னேன்னு பாருன்னு சொல்லிட்டேன். தெரியாது.
சொல்லிட்டியான்னு பேரில் இது எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த விஷயம் சொல்கிறதுக்கு பணம். இது 20 சென்ட்டாக அதில் போட்டிருக்கு. 20 சென்ட்டு சொல்லிட்டேன், 2 சென்ட்டு சொல்லிட்டேன், அப்புறம் 10 சென்ட்டு சொல்லிட்டேன், இது 10 சென்ட்டு சொல்லிட்டேன், 20 சென்ட்டு சொல்லிட்டேன். அப்போ மொத்தம் இதில் எவ்வளோ ரூபா இருக்கும்? 50 சென்ட்டா? இது சொல்லிட்டேன். இது 10 ருபீஸால்? இது வந்து இப்போ அந்த எங்கள் கண்ட்ரியே கிடையாது, ஜெர்மனியே கிடையாது, தூர போட்டுருங்க. அது எப்படி பிற வந்தது உனக்கு? எப்படி கொடுத்தான்? தெரியாமல் கொடுத்துட்டாங்க. பார்க்க முடியும்னு. இப்போ வேண்டாதே எனக்கு கூட ஒரு ஆள் கேட்காங்க. நான் இப்போ எனக்கு காயின் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வேணாம் அங்கே போய் எல்லாமே. நீ தானே சொன்ன போலந்துக்குள்ளது வேண்டான்ட்டு. வேண்டாம், 2 தானே இருக்கு. சரி தாயே எனக்கு பேசுறாலே இப்போ எனக்கு அது தேவைப்படுது எடுத்தா. அந்த 2 தானே இருக்கு. அதான் தா அப்போ அது எடு. நீ எடுத்து கொடு. இந்த கலர் மட்டும் வேண்டாது. இந்த கலர் மட்டும் இப்படி கலர் இல்ல. எனக்கு தெரியாது. ஆமாம் அப்போ கூட கலர் மட்டும் வேண்டாது. நான் என் காயின் கலெக்ஷன் வச்சுருக்கேன். இதா அந்த கலர் மட்டும். அந்த கலர் மட்டும். ஒயிட்டா? என்ன நான் ஒரு கலர் காமிச்சேன். அதான் ஒயிட்டு. அந்த கலர் மட்டும் தான் நான். சரி ஒயிட்டு மட்டும். அப்போ நான் அது கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த கலர் மட்டும். இது வேணும்ல? நான் என்ன சொன்னேன்? எந்த கலர் சொன்னேன்? கணக்கால அது வணக்கம் நினைப்பான். இதில் ஒயிட்டு இருக்கா? 10 கொஸ்டின் 10 தடவை கேட்க கூடாது. ஒரே அங்கேயே கொண்டு கேட்க என்ன? இது உள்ளே போடு. இது டக்கு டக்குன்னு ஒயிட்டை மட்டும் என்ன கொடு. இது ஃபுல்லாக செலவு பண்ணணும். நாங்கள் போய் 2 சென்ட்டு பொறு. இதை எடுக்காத பொறு, நான் செக் பண்ணிக்கிறேன் பொறு. சுரபோ நீ சொன்னது இது இருக்கான்னு இதை வச்சு நான் செய்கிறேன். 5 சென்ட்டு இருக்குது, 5 இருக்குது, 10 இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டேன். 1 சென்ட்டு. இது 20 சென்ட்டு சொல்லிட்டியா? 5 சென்ட்டு, 2 சென்ட்டு, 20 சென்ட்டு. வேறு இங்கே விழுந்துட்டு. ஐயா சஃபாய் மெதுவாக பேசே. காடுவானக்கா கத்திக்கிட்டு நான் யூடியூப்பில் எடுத்து கிளின்னு கிழிச்சிருவேன் கத்திக்கிட்டு இருந்தேன். மெதுவாக பேசு. நானே யூடியூப்பில் போட்டுருக்கேன் படிக்க ஜெர்மனி. வனக்கூட இதை வச்சு நீ என்ன செய்கிற? எவ்வளோ பொறுமையாக சொல்லுதான் தம்பி. அப்பா பைசா பார்த்தோன்னே எல்லாரும் அப்படி தான் இருப்பான். ஒரு பொறுமை எடுத்துட முடியாது. நம்மளாம் டீச்சராலே போனோம்னா அவ்வளோதான், செத்தான் மனுஷன். பீஸ் ஆஃப் 10 சென்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கு என்ன தெரிய வேண்டியது? இது சென்ட்டு தான். இப்படி வைக்கணும். வச்சு வைக்கணும். மறுபடியும் எழுதணும். அது தப்பாக சொல்லிட்டேன். பொறுமை, ஒரு பொறுமை வேணும் மனுஷனுக்கு. இது 2 சென்ட் ஆல்ரெடி இருக்கு. அது எடுல கீழே விழுந்துட்டு நான் ஜாடி பிடிச்சி எடுத்தேன். எங்கேயா போட்டிருக்கான்.
இது நம்ம ஊர் நாணயம் தான் அழகாக இருக்குது பார்க்கன்னு. இது என்ன இப்படி இருக்குது? பழைய காலத்து இது இந்த இதே பண்ணக்கூடாது. திரும்ப இந்த நாணயம் துரு பிடிக்கும். இங்கே துரு பிடிச்சிட்டா நாணயம் துரு பிடிச்சிட்டா. இது இது செம்பில் நம்ம நாட்டே நாணயம் எதில் சேர்ந்துருக்கான்? நிக்கல். இதில் நிக்கல். சில்வர் பாத்திரம் 50 போகுது. இது 1 ரூபி. இது வந்து 50 தான் போகும். 2 rupees டேக்கன். 1 rupees ஆல்சோ டேக்கன். அது வீடியோ ரெக்கார்டே ஆகல, பேப்பர் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன தேடி? ஆமாம், இப்போ தான் ஆகுது. சரி இருக்கு பேப்பர். இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? நம்ம அதை பார்க்காம விட்டேன். இதை பார்த்தோம். அது 5 rupees ஆல்ரெடி டேக்கன். தென் 1 rupees ஆல்சோ டேக்கன். இது வந்து நான் இது ஒன்றும் போடவே இல்லை. 2 rupees. 2 rupees ஆல்ரெடி டேக்கன். ஏறாது போய் சொல்லுதாம்ல. 2 சென்ட்னா 2 rupees-ஆல 2 சென்ட்னா 2 rupees-ங்க. அப்போ 1 ஈரோ தான் கூட. ஒரு காயினும் 1 ஈரோ இருக்கு. இந்த ஒரு காயினும் 1 ஈரோ இருக்கு. அப்போ ஒரு காயின் ஒரு சென்ட் 1 ரூபாங்க. சென்ட்டாக இருக்கும். ஆமாம், 1 ரூபா இருக்கும். இது 2னா 2 ரூபாங்க. அவ்வளோதான் இருக்குமோ? ஒரு காயின் 1 ஈரோனா 90 ரூபா இருக்கும். அப்போ ஈரோ எங்கே இருக்குது? இல்லை உனக்கு தெரியுமால? ஈரோ அப்புறம் காலியாக்கிட்டு இதை வச்சுருக்கான் போலுக்கு. 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சுருக்கான்னு எனக்கு. ஈரோன்னா என்னது? அப்போ பெருசாக இருக்குமோ அது? இது பூரா 1 ரூபா இல்லை. என்ன சின்ன காயினுவா? கஞ்சூஸ் பிடிச்ச கணக்காக சின்ன காயின் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் 1 ரூபா காயின் எவ்வளோ பெருசு இருக்குது? 1 ரூபா காயின் சின்ன காயின் இல்லைன்னா சின்னதாக தான் இருக்குது. 2 rupees காயின். பேங்கு தான் நல்லது. என்ன எப்படி காயினை வந்து வைக்கிறதோட பேங்கு தான் நல்லதுங்க. இதுக்கப்புறம் 2 rupees. 2 rupeesனால் 2 ரூபிங்க. 1னா 1 ரூபிங்க. அவ்வளோதான் இருக்குமோடா? இதுதான் சின்ன காயின். 2 rupees காயின். 5 rupees. 20 1 ஈரோன்னு சொன்னால் 1 ஈரோங்கிறது எதுவும் இல்லை. 115. இதுதான் ஈரோன்னு நினைக்கிறேன். 50 rupees. இதுதான் 1 ஈரோன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்காரு. அது எடுக்க போலந்துக்குள்ளே வேண்டான்னா நான் வச்சுருவேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு தான் வாங்கி அது எனக்கு கொடுத்தா நீ ஒருத்தன். இதுதான் 2 ஈரோ. இதான் ஈரோன்னு நினைக்கிறேன். இதுதான் ஈரோ. இங்கே இருக்காரு. இது சென்டுன்னு போட்டிருக்கானா ஈரோன்னு போட்டிருக்கானா? ஜுவே. இதுதான் கரெக்டு. ஜுவேன்னு போட்டிருக்கான். இப்போ இதுதான் ஜுவேன்னு போட்டிருக்கான். என்னென்ன போட்டிருக்கான்? சென்ட்டாக போட்டிருக்கான் பாரு. ஜியோட்டோன்னு எங்கே எழுதியிருக்கேன்? இது வந்து வேறு போலந்து உள்ளது. ஜியோட்டோ ஒரே ஒரு காயின் மட்டும் தான் வச்சுக்கூட 50. இதுதான் 50 தான் நம்மளுக்கு. இது 50. 1 cent. இதுதான் ஜியோட்டோ. 1 is in Poland. 1 ஜியோட்டே. போலந்து காயின். இதில் என்ன எழுதியிருக்கு பாரு? கண்ணு தெரிய மாட்டேங்குது. இது ஜியோட்டோலாம் ஒன்றும் இல்லை. ஜிகோ 5G.
ஜிகோ ஜிகோ 5ZY 5ZY ஜிகோ 5ZY ஜிகோ 5ZY இதுதான் 50 ஜிகோ 5ZY மறுபடியும் எழுதணும்